வணக்கம். தமிழ் சினிமாவில் அப்பப்போ நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு பலர் மத்தியில் மோதல்கள் ஏற்படுறது உண்டு. அந்த பிரச்சனைகள் பல கோணங்களில் பேசுபொருளாகும். அந்த வகையில் தான் இப்போ ஒரு விஷயம் பேசுபொருளாயிருக்கு. நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை நயன்தாரா இடையிலான மோதல் தான் சர்ச்சையாகிருக்கு. நடிகர் தனுஷை நீங்கள் கீழ்த்தரமானவர் அப்படின்னு ரொம்ப காட்டமாக நடிகை நயன்தாரா விமர்சிக்க காரணம் என்ன? இதன் பின்னணி என்ன? பார்க்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமண நிகழ்வு ஆவணப்படமான நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் நெட்ஃப்ளிக்ஸில் வர்ற 18ஆம் தேதி நயன்தாரா பிறந்தநாள் அன்னைக்கு வெளியாக இருக்கு. அது தொடர்பான ஒரு முன்னோட்ட வீடியோ, அதாவது ட்ரெய்லரை கடந்த நவம்பர் 9ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதி நடித்து வெளியான படமான நானும் ரவுடி தான் படத்தினுடைய சில காட்சிகள், அந்த காட்சிகள் ஒரு 3 செகண்டுக்கு தான் இருக்கும். இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த படத்தப்போ தான் நடிகை நயன்தாராவுக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் இடையில காதல் உருவானுச்சு. அதன் அடிப்படையில் தான் அந்த படத்தினுடைய காட்சிகளும் அந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்காக ஏற்கனவே நானும் ரவுடி தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் தனுஷ் கிட்ட என்ஓசியும் கேட்டிருக்கிறாங்க விக்கி நயன் தம்பதி. ஆனால் அதை கொடுக்காம இழுத்தடிச்சு கடைசியில் தரவும் மறுத்திருக்கிறாரு தனுஷ். ஆனால் இப்போ ட்ரெய்லரில் வர்ற அந்த 3 நிமிட வீடியோவுக்காக 10 கோடி ரூபாய் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு தனுஷ். அதுக்கு எதிர்விளைவா தனுஷை ரொம்பவே காட்டமாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நடிகை நயன்தாரா. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான சில விஷயங்களை இங்கே நாம பார்க்கலாம். அதாவது தனுஷ்க்கு இதை சொல்றாங்க: உங்கள் தந்தை திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் திரு செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பாயிண்ட்டை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தன்னந்தனியா அவங்களோட உழைப்பின் அடிப்படையில் முன்னுக்கு வந்ததையும், பட் நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய தந்தை மற்றும் சகோதரரோட உதவியில தான் இங்க வந்திருக்கிறாரு, சினிமா துறையில கால் பதிச்சு முன்னேறி வந்திருக்கிறாரு. சோ நீங்க ஒருத்தரோட உதவியோட வந்திருக்கிறீங்க, ஆனா நான் தனியா என்னோட சொந்த காலில் நின்று வந்திருக்கிறேன்னு ஒரு கம்பேர் பண்ணி தான் அதுல ஒரு ஒரு நெத்தியடியாக ஒரு பாயிண்ட்டை முன் வச்சு தான் இந்த கடிதத்தையே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். காதல், திருமணம் உள்ளிட்ட தன்னுடைய வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற உள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது. நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ், அதாவது என்ஓசி பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம். தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது. வியாபார ரீதியாக இருந்தால் அல்லது சட்ட ரீதியாக இருந்தால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நானும் ரவுடி தான் படத்துல தான் அவங்களுடைய முதல் அந்த சந்திப்புல தான் அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது மலர்ந்தது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ரியில அவங்களுடைய சினிமா கேரியர்ல முக்கியமான மறக்க முடியாத நிகழ்வுகளையும் அதிலும் பர்டிகுலரா விக்னேஷ் சிவன் அவருடனான அந்த சந்திப்பு, அந்த காதல், இதையெல்லாம் வந்து ஒரு நினைவூட்டும் வகையில் இந்த டாக்குமெண்ட்ரி இருக்கணும். ஸோ அந்த வகையில்
நானும் ரவுடி தான் படத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள், பல காட்சிகள் இல்லை சந்திப்புகள் இதெல்லாமே வந்து இதில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட தான் இந்த டாக்குமெண்ட்ரியை பண்ணுறாங்க. அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது வந்து நானும் ரவுடி தான் படம். ஏன்னா அந்த படத்தில் இவர் இயக்குனராக இருக்க, அவங்க நடிகையாக இருக்க, ஸோ அந்த இடத்துல தான் இவங்களுக்கு காதல் மலர்ந்திருக்கு. அதையும் இதில் ஒரு ஷேர் பண்ணி இவங்களோட சந்தோஷத்தை மக்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும், ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் நானும் ரவுடி தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் அதை வந்து கொடுக்க மறுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு என்ஓசியும் கேட்டு, ப்ராப்பரான முறையில் என்ஓசி கேட்டு தனுஷ் கிட்ட கடந்த 2 வருஷமாவே இவங்க பேசிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் 2 வருஷமாவே அவர் அந்த அனுமதியை கொடுக்காம இழுத்தடிச்சிருக்கிறாரு. இந்த டாக்குமெண்ட்ரியில இன்னும் நிறைய காட்சிகளை அவங்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி இருந்ததும், ஆனால் தனுஷ் அந்த அனுமதியை கொடுக்காததுனால அந்த காட்சிகள் எல்லாம் எடுத்துட்டதும், அதுவும் ரொம்ப மனவெளியோட எடுத்துட்டதையும் இவங்களுடைய இந்த வரிகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட, ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமானதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னா, அதாவது நானும் ரவுடி தான் அந்த படத்தினுடைய, அதாவது இந்த ஷூட்டிங்லாம் நடக்கிற அந்த சமயத்தில் பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கிறாங்க. அதாவது படத்தினுடைய டீம் சார்பாக இல்லாமல் ஐ திங்க் அவங்க ஒரு மொபைலில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான காட்சிகள், அது எப்படின்னா இந்த வீடியோக்கு இடையிலையும் அந்த காட்சிகளை போடுறோம். அதாவது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒரு பீச் ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த சீன் ஓகே ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மானிட்டரில் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான காட்சி. இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் அந்த படத்தினுடைய பிடிஎஸ் சீன்ல இருந்து, அதுவும் இவங்க தனிப்பட்ட முறையிலேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காட்சிகளை தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் வச்சிருக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது ஏற்கனவே ஆன்லைன்லலாம் வெளிவந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வீடியோ தான், எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆன ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவை இதில் பயன்படுத்தினதுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படின்னு தான் இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் தொடர்ந்து இத்தகைய செயல்பாடுகளை வச்சு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக சொல்கிறாங்க. அதாவது கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். எனது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கான அனுமதிக்காக வேறு பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள். அப்போதுதான் உங்களிலிருந்து எவ்வளவு மாறுபட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டாக இதை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில் நாட் ஓன்லி நானும் ரவுடி தான் சீன்ஸ் இல்லாமல் அவங்க வேறு சில படங்களில் நடித்த சீன்ஸும் வருது. அது வந்து அவங்களுடைய சினிமா கெரியரினுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிற வகையில் அவங்க பல படங்களில் நடித்த அந்த காட்சிகள், பின்னாடி இசைகள் இதெல்லாமே வருது இந்த டாக்குமெண்ட்ரியில். அப்போது அந்தந்த படத்துக்கான ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்கக்கிட்டையும் கூட அனுமதி வாங்கியிருப்பாங்க. அப்படி போய் அவங்கக்கிட்டலாம் அனுமதி கேட்கும்போது அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக, பரவாயில்லமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த காட்சிகளையும் அவங்க டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா நயன்தாரா நடித்த பல படங்களோட காட்சிகள் அதில் இடம் பெற்றிருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்கக்கிட்டலாம் போய் கேட்கும்போது அவங்களாம் பெருந்தன்மையாக அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் கூட உங்களை வச்சு பார்க்கும்போது தான் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தனுஷ் அவர்களை இந்த இடத்துல குறைச்சி காட்டுறாங்க அவங்க. இதில் இன்னும் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நானும் ரவுடி தான் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும். ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால்
இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது. அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது. அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். பின்னர் சினிமா விழாக்களில், அதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு 2016 நடந்த அந்த நிகழ்வில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது. கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. பொதுவாக இதுல என்ன ஒரு விஷயம்னா, நயன்தாராவினுடைய வளர்ச்சியை பார்த்து ஒருவேளை தனுஷ் பொறாமைப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதுல வைக்கப்படுது, பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க. அதன் மூலமாக கூட இவர்களுடைய வளர்ச்சியை அவரால் பொறுத்துக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் மறுபடியும் சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது நானும் ரவுடி தான் படத்தினுடைய பின்னணியில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் தான் இப்ப நடக்கிற மோதலுக்கும் தனுஷினுடைய செயல்பாடுகளுக்கும் காரணம்னு புரிஞ்சுக்க முடியுது. நயன்தாராவினுடைய இந்த கடிதத்தின் மூலமாக நயன்தாராவினுடைய வளர்ச்சி தனுஷுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற கேள்விதான் நயன்தாராவினுடைய வார்த்தைகள் மூலமாக இப்போ மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. தனுஷ் மேலதான் தவறு இருக்குமோ அப்படின்னு எழும் எண்ணங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கிற விஷயமா இப்போ ஒரு விஷயமும் நடந்திருக்கு இன்னைக்கு. அதாவது நயன்தாராவினுடைய இந்த அறிக்கையை தனுஷ் கூட நடிச்ச, இதற்கு முந்தைய காலங்கள்ல கூட நடிச்ச ஸ்ருதிஹாசன், நஸ்ரியா, அனுபமா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அஞ்சு குரியன், மஞ்சிமா மோகன், அதித்தி பாலன், பார்வதி அப்படின்னு பல நடிகைகள் லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் வரவேற்று ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ் சினிமா வட்டாரத்துல நடிகர் தனுஷ் பத்தின நெகட்டிவான டாக் அப்பப்போ எழுந்திருக்கு. ஆனா அதுக்கு தனுஷ் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. இப்போ தன் மீதான தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னு பிரபல முன்னணி நடிகையான நயன்தாரா சொல்லி இருக்கிற கடுமையான குற்றச்சாட்டுக்கு தனுஷ் பதில் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். மறுபுறம் நயன்தாராவினுடைய கடிதத்துக்கு தனுஷ் பதிலளிப்பார் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞரும் சொல்லி இருக்கிறாரு. அப்படி தனுஷ் சொல்ல போற பதில் மற்றும் விளக்கத்துல இருந்துதான் தெரிய போகுது இந்த விவகாரம் இதோடு முடிய போகுதா இல்ல மேற்கொண்டு வளர போகுதா அப்படின்னு. பார்க்கலாம் பொறுத்திருந்து.